ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு சர்வதேச விவகாரம் பார்க்க போகிறோம். அந்த விவகாரம் என்ன அப்படின்னா, மோடி அரசுக்கு, அதாவது இந்திய பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் ஐநா மனித உரிமை, அதாவது ஐநா மைனாரிட்டிகளுக்கான அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கண்டனத்தை மட்டுமல்ல, மிகப்பெரிய அறிக்கையை மோடி அரசுக்கு எதிராக வாசித்திருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் உள்ள மைனாரிட்டிக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் அதோட சாராம்சம். அது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு, ஏன்னா மோடி அமெரிக்கா போனார். அப்போ ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்தாங்க பாஜகவில் இருந்து. என்னென்னா பயங்கர வரவேற்பு, ஒயிட் ஹவுஸில் அவருக்கு விருந்து கொடுத்தாங்க. அதாவது பைடனோட மனைவியே பரிமாறினாங்க. அவர் ஐநாவில் போய் யோகாலாம் பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார்னு பெரிய பில்டப் கொடுத்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம். அதாவது அமெரிக்காவை பார்த்து பயந்துருச்சு, மோடியோட செல்வாக்கை பார்த்து அப்படி இப்படின்னு பீலா விட்டாங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 3 மாதத்துக்கு முன்னாடி. என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு நகைக்கடைக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு நகை வாங்க போகிறீங்க. அவன் இப்போ நகை வாங்க போகிறவன் கஞ்சா வியாபாரியாக இருக்கலாம், சாரா வியாபாரியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நகைக்கடைக்கு நீங்கள் போயிருப்பீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். பெரிய பெரிய நகைக்கடையில் போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போன உடனே பட்டு சேலை கட்டி ஒரு அழகான ஒரு கொண்டையிட்டு ஒரு படித்த பெண், ஒரு பிஇ படிச்சுக்கலாம், எதோ வேணாலும் படிச்சுக்கலாம், ஒரு டிகிரி ஹோல்டர் தான் அந்த வேலைக்கு சேர்ப்பாங்க. அவர்கள் தான் அந்த டிஸ்பிளேயில் நின்று எல்லா நகையெல்லாம் எடுத்து காட்டக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. டையெல்லாம் கட்டி பயங்கரமாக இருப்பாங்க. அதில் நீங்கள் போய் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தட்டில் ஜூஸோ இல்லை ஒரு இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ காஃபியோ ஏதோ அப்படியே தாம்பாளத்தில் வச்சு உங்களை தாங்குகிற மாதிரி கொண்டு கொடுப்பாங்க. மேடம் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஆனால் போனவன் கஞ்சா வியாபாரியா இல்லை சாரா வியாபாரியா இல்லை முள்ள மாதிரியா முடிச்சவிக்கியா, நல்லவனா கெட்டவனா, படித்தவனா படிக்காதவனா, அதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தங்களுடைய வியாபாரத்திற்கு ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன கடைக்கு வந்திருக்காங்க, பணத்தோடு வந்திருக்காங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம பொருளை விற்கணும். அதுக்கு என்னென்னலாம் அவங்கள மண்டையை கழுவி ஆட்டையை போடணுமோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தட்டில் கொண்டு வர பெண்கிட்ட அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் குடித்த உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த கடையை விட்டு வர மாட்டீங்க. ஜூஸ்லாம் குடிச்சிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், சரி நல்லதாக பார்த்து இங்கேயே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலையை சைக்காலஜிக்கலாக ஏற்படுத்துகிறது தான் அந்த வியாபார தந்திரம். இதை போல தான் அமெரிக்காவில் நம்ம கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, 40,000 கோடிக்கு ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கோம் கடந்த காலத்தில். அதை தொடர்ந்து தான் மோடிஜி அங்கே போனார். அப்போ நம்ம ஒரு வாடிக்கையாளர் அமெரிக்காவுக்கு. அப்போ வாடிக்கையாளர், மிகப்பெரிய வாடிக்கையாளர், வளரும் நாடு, நிறையா காசு இருக்குது. இந்த காசு ஆட்டையை போடணும்னா வர்றவங்களுக்கு உஜால்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செஞ்சுட்டு போட்டு, இதனால் என்ன இருக்குது, யோகா பண்ணுறேன்றாரு ஐநாவில், இதை வைத்து அவர் ஊரில் பெருமை தேடிக்குவார். நமக்கு என்ன இருக்குது, அவர்களுக்கு பாதிப்பு இல்லை அமெரிக்காவுக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு விருந்து வைக்கிறதுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் பெரிய அமௌண்ட் ஆட்டையை போடலாம், பெரிய அமௌண்ட்டுக்கு வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இதை செய்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்த போதிலும் அப்படிலாம் பண்ணுறதுனால அமெரிக்கா மோடியோட க்ளோஸ் ஆகிடாது, மோடியை விட்டு வைக்காது அப்படின்றதே நம்ம சொன்னோம். தேர்தல் காலங்களில் நிச்சயமாக இறங்கி சர்வதேச அளவில் பத்திரிகைகளை வைத்தும் பல்வேறு நிறுவனங்களை வைத்தும் ஆப்படிக்க தயங்காத அமெரிக்கா. இதுதான் அமெரிக்கா கடந்த காலத்தில் செய்திருப்பது. இதைத்தான் மோடி அரசுக்கு செய்யும் சொல்லி நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த அவேர்னஸ் இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போ என்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற வீடியோ, ஒரு சிறிய வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். ஆனால் இப்போ எதற்கு அரசு முறை பயணமாக திடீர்னு மோடி எதிர்ப்பு அது இதுன்னு வந்துகிட்டு இருந்தது, இப்படி அப்படின்னாங்க. திடீர்னு இண்டன்பர்க் இறக்கி விட்டாங்க. திடீர்னு அவருடைய அந்த சப்ஜெக்ட் தொடர்ச்சியாக மோடிக்கு டிஸ்டர்ப் தானே. இப்போ மோடியை வரவேற்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவங்க தானே இவர் குஜராத்தில் கொலை செஞ்சாருன்னு அவங்க தானே சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தம்பி லண்டன் பிரிட்டனை வைத்து G7 நாடு மகனை வச்சு பிபிசியை வச்சு ஒரு பக்கம், அண்ணன் மகன் ஐடன்பர்க்கை வச்சு ஒரு பக்கம் நெருக்குதல் கொடுத்துட்டு, இதெல்லாம் நீங்கள் இப்போ போய் வரவேற்றிருக்காங்க. யோகா பண்ணுறாரு, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அது பண்ணுறாங்கன்றதெல்லாம் இது எல்லாம் போலி மாய நாடகம். எது நாடகங்கிறீங்க? இப்போ வரவேற்றது, அழைத்து சென்றது எல்லாமே அமெரிக்காவோட நாடகம். அது எப்போ தெரியும்னா 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு செயல் தான் இது. இப்போ நீங்கள் அமெரிக்கா போயிருக்காரு ஜி அப்படின்றதுக்காக அமெரிக்கா தலையில் வைத்து கொண்டு ஆடுதுன்னு பண்ணாரு. பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டத்தை வைத்திருக்கும். அது 2024 தேர்தலில் ஜிக்கு எதிராக அது காட்டும். அதையும் நீங்கள் இதை பார்த்துட்டு அங்கே போனார், யோகா பண்ணார், அங்கே சாப்பிட்டார், வடை சாப்பிட்டாரு, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இண்டன்பர்க் கேஸு. இருந்தாலும் இதுவும் இப்படியே போயிட்டுருக்கோம். கடைசி என்ன, மோடிஜி எனக்கு எவ்வளோ க்ளோஸு பார்த்தீங்கல்ல,
எப்படிலாம் யோகா பண்ணார்னு கையை வளைச்சி இடுப்பை வளைச்சி நெளிச்சு எப்படிலாம் யோகா பண்ணார், ஐநா சபைக்குள்ளே எப்படி பண்ணார், ஒயிட் ஹவுஸில் விருந்து கொடுத்தோம், எவ்வளோ இதாக வச்சுருந்தோன்ற மாதிரி இருக்குது. கடைசியில் பாலா படத்தில் தாயே இருக்கு, மடியில் வச்சு சூர்யா வச்சு விஷப்பாவு தயிர் சாதத்தில் விஷத்தை பிடிஞ்சி ஓட்டி விடா பாருங்க. அப்போ படம் பார்க்குறவனுக்கு என்ன இருக்கும், ஒரு தாய் வந்து ஒரு மகன் கூட 25 வயசு அந்த மகனை வந்து எப்படி மடியில் படுக்க வச்சு அந்த தாய் ஊட்டுறா பாருங்க அப்படின்னு பார்த்தா 5 நிமிஷத்தில் சூர்யா செத்து போயிடுவாங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பெத்த தாயை மகனை போட்டானா, தயிர் சாதத்தில் விஷத்தை வச்சு ஊட்டி விட்டாளா அப்படின்றது அந்த படம் ஓடுனது காரணம் கிளைமேக்ஸ். ஏன்னா யாரும் எதிர்பார்த்தா கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் தான் 24க்கு முன்னாடி அமெரிக்கா நமக்கு செய்யும், அப்படிதான் ஜிக்கு செய்யும். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம 3 மாதத்திற்கு முன்னாடி இதுதான் நடக்கும். தேர்தல் நெருக்கத்திலும் இன்னொரு 3 மாதத்தில் ஆட்டை ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு நம்ம 3 மாதத்துக்கு முன்பே சொல்லியிருந்தோம். அதைத்தான் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து அமெரிக்க பத்திரிகைகளிலும் பிரிட்டன் பத்திரிகைகளிலும் மோடி அரசுக்கு எதிராக பல கட்டுரைகள் வரையப்பட்டு வருகின்றன. அது உலகம் பூரா பரப்பிட்டு இருக்காங்க. முதல்லலாம் சங்கிகள் எதாவது போடுவான், அமெரிக்கா சொல்லிடுச்சு இந்தியா வளர்ந்து வருது, இந்தியா 2வது இடத்துல இருக்குது, மோடிஜி தான் உலகத்தின் சிறந்த பிரதமர்களில் நம்பர் 2ல் இருக்கார், நம்பர் 3ல் இருக்கார், பாப்புலரான பிரதமரில் நம்பர் 1ஆக இருக்கார், இப்படிலாம் வரைய சுட்டி அதை எடுத்து இவர்கள்லாம் போட்டு சந்தோஷப்பட்டாங்களே. இப்போ இதையும் எடுத்து போட்டு சந்தோஷப்படுங்க, கழுவி ஊற்றுறாங்கல்ல. அப்படின்றத தாண்டி என்னென்னா ஐநாவே கண்டனம் தெரிவித்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமாக இல்லை, இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அது மெல்ல அந்த ஆட்டையை ஆரம்பித்திருக்கிறார்கள். மோடி அரசை சரிப்பதற்கும் பாஜகவை அவப்பெயர்களை ஏற்படுத்துவதற்கும் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஐநா மைனாரிட்டிக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஐநாலே பல அமைப்புகள் இருக்குது. அதில் மைனாரிட்டிகள் பாதுகாப்பு, மைனாரிட்டிகள் உலகம் முழுவதும் இருக்க மைனாரிட்டிகள் குறித்தும் அவர்களுக்கு எதிராக ஏவப்படும் கொடூரங்கள் குறித்தும் பார்வையிடுவதற்காகவும் அதை பற்றி ஆய்வு செய்வதற்காகவும் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஐநா அமைப்பு தான் தற்போது மோடி அரசாங்கத்தையும் அதாவது குறிப்பாக அந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்தை கழுவி ஊற்றி இருக்கிறது. அதில் ஆங்கிலத்தில் ஐநாவில் பேசினதை உங்களுக்கு ஆதாரத்துக்காக ஒரு சின்ன பிட்டு போடுறேன், அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். By last year, 2022, almost all of them involved grave allegations of denial of fundamental rights, particularly targeting religious minorities. And for example, from the 12th of May 2020 to just a few months ago, May 2023, we had about 46 communications and an estimated 20 press releases involving India. The Commission uses international standards to monitor freedom of religion or belief abroad and makes policy recommendations to the U.S. government. Today, USCIRF exercises its statutory authority under IRFA to convene this important hearing. Religious freedom conditions in India have notably declined in recent years. Since 2020, USCIRF has recommended the State Department designate India as a country of particular concern, or CPC, for its systematic, ongoing, and egregious religious freedom violations, including the Indian government's promotion and enforcement of laws and policies that target religious minorities. Muslims, Sikhs, Christians, Dalits, Adivasis are experiencing increased levels of attacks and acts of intimidation. பார்த்தீங்களா, ஐநா பாராட்டுது, அமெரிக்கா பாராட்டுது, லண்டன் பாராட்டுது, ஆஸ்திரேலியாவுக்கு போனார், கையை தூக்கி காட்டினார், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க இந்தியர்கள் அவ்வளோ பேர் கூடினாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்து வெளிநாட்டில் ஜிக்கு பெரிய மரியாதை இருக்குது, ஒரு சர்வதேச தலைவராக வளர்ந்து வராரு, அப்படி இப்படின்லாம் ஒரு பில்டப்பை கொடுத்ததோட வினையை பார்த்தீங்களா. இவர்கள் இதைத்தான் செய்வார்கள், சும்மாலாம் பில்டப் கொடுக்க மாட்டாங்க. வியாபாரம் பண்ணுவதற்கு போனதுனால அங்கே விருந்து கொடுத்து அதை கொடுத்து ஐநாவில் வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம இந்த யோகாலாம் பண்ண விட்டான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டான்னா, இப்போ அவனுடைய ஆட்டை ஆரம்பிப்பான். எப்போவுமே வளர்ந்து வரும் நாடுகளில் எங்கே எப்போ ஆட்டை ஆரம்பிப்பான்னா, எலெக்ஷன் நேரத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஜீவா டுடேயில் நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், தமிழ் குரலில் பார்த்தவங்களுக்கு தெரியும், என்னுடைய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தேர்தல் நெருங்க
ஒவ்வொரு குழந்தைகளாக வைத்து அவர்களுடைய பிபிசின்ற குழந்தை ஒன்று இருக்குது, CNN இருக்குது, அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்களை நாட்டில் உள்ள பேப்பர்களை வைத்து ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வெளியிட்டு இவர்கள் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள், என்னென்ன விதிமீறல்கள் செய்திருக்கிறார்கள், என்னென்ன ஊழல்கள்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்ச்சியாக அவர்கள் வெளியிடுவார்கள். அந்த வெளியீட்டை துவங்கிவிட்டார்கள். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை துவங்கிவிட்டார்கள். அடுத்த கட்டமாக ஐநாவை வைத்து அறிக்கையை வாசித்திருப்பது இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா? ஐநாவுடைய அந்த பொறுப்பாளர், அதாவது இந்த சிறுபான்மையினர் தொடர்பான பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிப்பூரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை மட்டும் சொல்லலை, மைனாரிட்டிகளுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆதிவாசி வரைக்கும் நிம்மதியாக இந்தியாவில் வாழ முடியல. இந்த அரசு முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் ஆதிவாசிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை செய்யும் அரசாங்கமாக இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படின்றதையும் பட்டியலிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வாசித்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தேர்தல் நெருங்கும் போது இவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்று தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு டைம் மோடி அரசை, குறிப்பாக இந்த பாஜக அரசை கழுவி ஊற்ற சர்வதேச மீடியாக்கள் தயாராகி வருகின்றன. அமெரிக்கா தயாராகி வருகிறது, பிரிட்டன் தயாராகி வருகிறது. எனவே சர்வதேச இதில் போன முறை மோடிக்கு இருந்த ஆதரவு இந்த முறை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர்தல் வரும்போது அதாவது சட்டத்தை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இவர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றுவது, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. எனவே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக சர்வதேச சமூகம் மோடிக்கு ஆதரவாக இருக்காது. ஏற்கனவே ரஷ்யாவும் சைனாவும், ரஷ்யா ஆஃப் கண்டிஷனில் இருந்தது, இப்போ டோட்டலாக வேறு மாதிரியாக போயிட்டுருக்கு. அதாவது இந்தியாவுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா கூட எந்த வகையிலையும் ஆதரிக்காது, களத்தில் இறங்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் தற்போதைய அரசியலில், சர்வதேச அரசியலில் பார்க்கப்படுது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் போன்ற நாடுகளில் G7 உள்ள நாடுகளும் இப்போ மோடி அரசுக்கு எதிராக, குறிப்பாக இந்த பாஜக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து வருவதாகத்தான் தெரிகிறது. இது ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இது தொடரும், தேர்தல் வரைக்கும் தொடரும். நிச்சயமாக மோடி அவர்களை வீழ்த்துவதற்கு இந்தியாவில் எப்படி இந்தியா என்கிற கூட்டணி ஒரு முக்கிய முடிவு எடுத்து ஒரு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறதோ, அதே போல் சர்வதேச தலைவராக உருவெடுத்து விட்டார் அப்படின்லாம் பில்டப் கொடுத்த மோடிக்கு மிகப்பெரிய சரிவு காத்திருக்கிறது சர்வதேச அளவில் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.